ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரிச் கேர்ள் லவ்ஸ் மிடில் கிளாஸ் பாய் அப்படின்ற கான்செப்டில் ட்ராமா பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? லாஸ்ட் எபிசோடில் எதில் முடிச்சிருந்தாங்க? ஹீரோ ஹீரோயினும் வந்துட்டு 2 பேருக்கும் மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலும் ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பண்ணது தான் தப்பு, அவங்க அப்பா பண்ணது தான் தப்பு, அவங்க ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து ஏமாத்திட்டா அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சு, சரி நம்ம ஹீரோ வாழ்க்கையிலேருந்து என்ன டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே போய் பேச, அதுக்கு அவர் உன் கூட திரும்பி என்னால் வாழ முடியாது, வேலையை பார்த்துட்டு போனால் அவர் சொல்ல, சரி நான் பண்ண தப்புக்கு நான் வந்து ரெக்ரெட் பண்ண ரெடியாக தான் இருக்கேன், உன்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோயினே சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு சரிம்மா டார்ச்சரை நானே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன்னு டார்ச்சர் பண்ணுறேன்ற பேரில் ஹீரோயினை அணுவாக ரசிச்சுட்டு இருந்தப்பார் மனுஷன். ஸோ அதோட தான் எபிசோட முடிச்சிருந்தாங்க. அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து அவர் கடைசியாக என்ன சொல்லியிருப்பாரு, என் கராஜை க்ளீன் பண்ணு, ரொம்ப கேவலமாக இருக்குது, ஏன்னா நீ என்னோடய ஒய்ஃப்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோயினும் சரி கராஜை அவங்க க்ளீன் பண்ணுவாங்களா, ஒரு ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு மேடம் இங்கே கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணிவிடுங்க, அந்த ஓனர் வந்துட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹீரோவோட சின்ன ரூம் மாதிரி இருக்குது, அங்கே போய் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே பார்த்தவங்க நம்ம ஹீரோட பெட்ரூமை அவங்களே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் பில்லை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவன் எவ்வளோ நைட் தூங்காமலே இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே வந்துட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட நீங்கள் இந்த துணியெல்லாம் கொஞ்சம் துவைச்சி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக் ஃப்ளோர் கிளீனரை வச்சு தரையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. அப்படியே வந்துட்டு அவங்க வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு லேப்டாப் திறந்து வைப்பாங்களா, அந்த டைம் பார்த்து யாரும் வர மாதிரி இருக்குது, அச்சோ அதுக்குள்ளே வந்துட்டானா அப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ளோர் கிளீனரெல்லாம் வந்துட்டு அவசரமாக ஆஃப் பண்ணிவிட்டு ஓடி போய் பார்ப்பாங்க. பார்த்தா வந்துட்டு வேறு யாரும் வர மாதிரி இருக்கும், அதனால போய் ஒளிஞ்சுப்பாங்க. பார்த்தா அந்த லேடி தான் வந்திருக்காங்க. வந்தவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களா, நம்ம ஹீரோயின் வந்து ஒளிஞ்சு பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் அந்த லேடி கண்ணில் லேப்டாப் மாட்டிடும். அதனால லேப்டாப் கரெக்டாக தொடலான்னு போவாங்களா, அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ளோர் கிளீனரை வந்து திரும்பி ஆன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த லேடி வந்துட்டு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே உள்ளே போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அந்த லேப்டாப்பில் தூக்கிட்டு வந்து ஒளிஞ்சுப்பாங்களா. அப்புறம் அந்த லேடி வந்து பார்த்தா அந்த லேப்டாப்பில் அங்கே இருக்காது, எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்துட்டு அவங்க அப்படியே கடுப்பாக வெளியே போவாங்களா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நல்ல வேலை போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உள்ளே வந்து உட்காருவாங்க. ஆனால் அந்த லேடின்னு அவ்வளோ முட்டாளா, அவள் வந்து கரெக்டாக எட்டி பார்த்துடுறா. நம்ம ஹீரோயின் உள்ளே இருக்கிறது நல்லாவே பார்த்துடுறா. கடுப்பாக அங்கேருந்து போயிடுறா. எங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட துணியெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாரா, அந்த ஃப்ரேக்ரன்ஸே அவருக்கு பிடிக்காது. கடுப்பாக அதெல்லாம் ஒன்று நவுத்தி வச்சுட்டு இருப்பாரு. அப்போ அவங்க தங்கச்சி அங்கே என்ன சொல்லிட்டு இருப்பானா, பேருக்கு தான் நீ வந்துட்டு அண்ணியை வந்து விரும்பலை, லவ் பண்ணல, வெறுக்கிறேன்னு கதை விட்டுட்டு இருக்க, ஆனால் அவங்கள உன் வீடை க்ளீன் பண்ணுறது, உன்னோட துணி துவைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் என்னெல்லாம் வேலை வாங்குவாங்களோ மொத்த வேலையை வச்சிட்ருக்க. இதெல்லாம் வந்துட்டு நான் மட்டும் இல்லைப்பா, இந்த உலகத்தில் இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க, நீ வந்துட்டு அவங்கள வெறுக்கிறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு அவர் வந்துட்டு, இங்கே பாரு நீ சின்ன பொண்ணு மாதிரி பேசு, எனக்கு அவளை என்றைக்குமே பிடிக்காது, அவள் தான் வந்துட்டு வேணும்னே நீ என்ன வேணால் சொல்லு நான் செய்கிறேன்னு சொன்னால், அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் அவளை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு அவங்க ஆமாப்பா கரெக்டு தான், அவங்க சொன்னதுனால தான் நீ செய்கிற இல்லையா, என் அண்ணனுக்கு பெரிய மனசு தான் அப்படிலாம் சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோவை நக்கல் பண்ணிகிட்டே இருப்பா. அந்த டைம் வந்துட்டு அங்கே அந்த ஃப்ளோர் கிளீனர் இருக்குமா, அதை பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு அவங்க உனக்கு இது தெரியாதா, இதுதான் வந்து தரையெல்லாம் சுத்தப்படுத்துமே ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வரும். அப்புறம் நம்ம ஹீரோனும் வந்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட பயங்கரமாக கத்துவார், என்னது இது துணியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மெல் வருது, எனக்கு இந்த மாதிரி சாஃப்டான ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ நம்ம ஹீரோயின் இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, எனக்கு பிடிக்காது அப்படின்வாரு. நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு துவைக்க எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு அவர் என்னது இது ஃப்ளோர் கிளீனர்னு சொல்லிட்டு, நீ என்ன சொன்ன, எனக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னல, தரையை நீயே சுத்தப்படுத்த மாட்டியா, மிஷின் வச்சு சுத்தப்படுத்திட்டு இருக்கா, இதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அப்படின்னு சொல்லுவாரா. நம்ம ஹீரோயின் ஏன்னா இவ்வளோ ஓவராக பண்ணுற, ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணக்கூடாது நான் அப்படின்னு சொல்லுவாங்களா. அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். நீ தான் வாண்டடாக சொன்ன, நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்லிட்டேன், இப்போ இதை எனக்கு பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு அவங்க நம்ம ஹீரோட கீயை தூக்கி போட்டுட்டு, நீ என்கிட்ட வந்துட்டு என்ன ப்ராமிஸ் பண்ண, நான் எல்லாமே பண்ணால் நீ எனக்கு வந்து டிவோர்ஸ் தரேன்னு சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்களா. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, நான் ப்ராமிஸ் பண்ணேன் தான், ஆனால் இன்னும் நீ என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஞாபகம் வச்சுக்கோ, நான் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் உனக்கு டிவோர்ஸ் தருவேன். இப்போது என்னோடய ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் எம்டியாக இருக்குது, போயிட்டு எனக்கு வந்து க்ராசரியில் போயிட்டு என் ஃப்ரிட்ஜை நிரப்புறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காசு தூக்கி அடிப்பார்.
நம்ம ஹீரோயின் ரொம்ப கடுப்பாக அங்கேருந்து அந்த துணி மூட்டையெல்லாம் தூக்கிட்டு திரும்பி போயிட்டுருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ சொன்னாரே அப்படி சொல்லிட்டு க்ராசரி ஷாப் வந்துட்டு அவங்களே ஷாப்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் கரெக்டாக தண்ணி வந்துடுவான். தன்னை பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்களா. அதுக்கு அவர் நீ ஷாப்பிங் தானே பண்ணிகிட்ருக்க, நானும் உங்க கூட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி ஷாப்பிங் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ பிஸ்னஸ் கால் பேசிகிட்டு இருப்பாரா. அந்த டைமில் சத்தம் கேட்கும். என்னடா அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்து வாங்கிட்டு வந்த பொருள்லாம் தெரியாமல் கீழே தள்ளி விட்டுட்டு அதை எடுத்து வச்சிட்ருப்பாங்க. அப்புறம் அவர் ஹீரோயின் பின்னாடி சைலண்ட்டாக நிற்பாரா. நம்ம ஹீரோவை பார்த்து பயந்தே போயிடுவாங்க. அப்புறம் நான் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வைக்க தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் போய்ட்டு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுட்ருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஃப்ரிட்ஜை பிடிச்சி நின்றுட்டுருப்பாரு. ரொம்ப கிட்ட வந்து நிற்பார். இவங்க பார்ப்பாங்க தள்ளி போவானான்னு சொல்லிட்டு. அவர் 1 இன்ச்சு கூட நகர மாதிரி இல்லை. இவன் எங்கே நகர்ந்துட்டு அப்படி சொல்லிட்டு அவங்களே சுற்றிட்டு போவாங்க. போயிட்டு அங்கே ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு கவர் பண்ணி வச்சுருப்பாங்களா ஒரு பிளேட்டில். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இது உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கும் அவர் எதுவுமே பேச மாட்டார். சரி எடுத்தாது வைப்பானா ஃப்ரிட்ஜில்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டார். இவங்களுக்கு பயங்கர கடுப்பாக இருக்கும். இவன் வேணுனே தாண்டா பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு அவங்களே சுற்றிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போவாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு இன்னொரு பிளேட் அதே மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் அவர் வந்துட்டு லிஸ்ட்டை படிக்க ஆரம்பிச்சிருவார். அதில் என்னெல்லாம் போட்டிருக்குன்னா டிஷ்யூஸு ஷாம்பூ அதெல்லாம் போட்டிருக்கா. அது படிச்சுட்டு என்னது இது அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அதுக்கெலாம் நீ ஒன்று பே பண்ண வேண்டாம், அது என் பொருள் நானே பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ அவர் சரி கூட ரேசர்னும் சேர்த்து போட்டிருக்கு, நீ வந்துட்டு எனக்காக தானே ஷாப்பிங் பண்ண போனேன், எனக்கான பொருள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு உனக்கு 2 மணி நேரம் தான் ஆயிருக்கும், ஆனால் நீ வந்து 5 மணி நேரம் கழிச்சு வந்திருக்க. அப்போனா வந்துட்டு என்ன அர்த்தம், நீ வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து ஏன் டைமில் ஷாப்பிங் பண்ணியிருக்க, எனக்கான டைம் தானே அது நீ தரேன்னு சொன்னேன், 3 மணி நேரம் உன் பாய் ஃப்ரெண்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு நம்ம ஹீரோயின் எங்கள் 2 பேருக்கும் 5 மாதம் கல்யாணம் நடக்க போகுது, அதுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் அதுக்கான டைம் நாங்கள் 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா, எனக்கு உங்க கூட அவ்வளோதான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு அவர் என்னை ஏன் திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிற, நீ தான் வந்துட்டு இந்த விஷயத்த எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் நீ தான் சொன்ன, மறந்துடாத அப்படின்னு சொல்லுவாரா. நம்ம ஹீரோயின் இங்கே பாரு என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு அவர் அப்போனா எனக்கும் ஒரு பெட்டர் டீல் இருக்குது, நம்ம வேணா இந்த மாதிரி பண்ணுவோமே, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறமா எனக்கு டிவோர்ஸ் கொடு, ஒய்ஃபை ஷேர் பண்ணுறது எப்படி இருக்குன்னு நானும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே மோசமாக பேசிடுவார் நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோயின் வந்து கையில் அந்த ஃப்ரூட் பிளேட் வச்சுருப்பாங்களா, அதை வச்சு பாலாருன்னு வச்சுருவாங்க. வச்சுட்டு நான் ரொம்ப லக்காக ஃபீல் பண்ணுறேன், உன்ன மாதிரி ஒரு மோசமானவனை நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் வாழலன்னு சொல்லிட்டு, உன்ன மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்களா. இவர் வந்துட்டு ரொம்ப கடுப்பாக தான் நிற்பார். அப்புறம் வந்துட்டு அவரே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிட்டு பெருசாக ஃபீல் பண்ண மாதிரிலாம் இல்லைங்க, சிரிச்சுட்டு தான் இருக்கார். இங்கே நம்ம ஹீரோயின் தான் அவனை போட்டு அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பாட்டிமா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்காது, அங்கே தான் அது ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஹோட்டல் மாதிரி இல்லை, பட் ஆனால் ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் போல் இருக்குது. ட்ரெடிஷ்னல் தாய் ஃபுட்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்துட்டு வயசானவங்களுக்கான இடம் அப்படி இருக்க இடம் தான் அது. ஸோ அந்த பாட்டிமா அங்கே ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு தலையில் கை வச்சு அவங்க உட்காந்துட்ருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு அவங்க ஆமாப்பா ஒரு டீம் செட் ஆஃப் பசங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் திடீர்னு அவங்களாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா, என்னன்னே தெரில, இப்போ என்ன பண்ணுறது, இதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களா. அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு மீட்டிங்கில் தான் இருக்காங்க, பிஸ்னஸ் டீலாக பேசிகிட்டு இருக்காங்களா. அந்த டைம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வருது, ஆனால் அதை அவங்க கட் பண்ணி வச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்டேருந்து டேரெக்டாக காலே வருது. அதனால எஸ்கியூஸ் மீ நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்து பேசுவாங்களா. என்ன வேணும் உனக்கு, நான் மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு அவர் நீ வந்துட்டு டீ மீட்டில் தானே இருக்க, ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஹோம்க்கு வந்துரு, எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாரா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு முடியாது, நான் மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு திரும்பி சொல்லுவாங்களா. அதுக்கு அவர் இந்த டே ஃபுல்லாக நான் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன், நீ எனக்கு ஒர்க் பண்ணதா, வந்து ஒரு டீமை கூட்டிகிட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாரா. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடும். அதனால உள்ளே வந்துட்டு நம்ம நிறைய நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன், நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்க ஒரு இடத்துல போயிட்டு ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டு வந்துடலாமே, ஓல்டு தாய் ஸ்டைல் ஃபுட்டெல்லாம் இருக்கும், வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க டீம்லாம் கூட்டிகிட்டு போவாங்களா. கரெக்டாக தன் வந்துடுவான். தன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பாங்களா. அதுக்கு அவர் என்ன நீ மறந்துட்டியா, இன்றைக்கி நம்ம கேட்ரிங் புக் பண்ணுறதா இருந்தோம்ல அப்படின்னு சொல்லுவாரா. நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா வந்துட்டு ஹீரோயினோட மொத்த டீமும் வந்திருக்கோம், ஆனால் நம்ம ஹீரோயினை மட்டும் காணும்.
அதனால் திரும்பி என்னை ஏமாற்றிட்டலாம் அப்படின்னு வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாரு. அப்போது இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு லிட்டா கிட்ட தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ தாண்டி எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அதுக்கு ஏன் அவன் இப்படி ப்ளே பண்ணுறான், டிவோர்ஸ் வேணும்னா ஒருத்தவங்க இப்படி ப்ளே பண்ணுவாங்க, அவன் வேணும்னே வந்துட்டு உன்னை வச்சு கேம் விளையாடுறான், உனக்கு கல்யாணமே நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோயின், அது நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறது தானே சொன்னேன், நான் எது கேட்டாலும் நீ பண்ணுறேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஆமாடி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ நீ தாண்டி தன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லிட்டாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். சரி விடு, உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் என் ஃப்ரெண்டுனா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. நேற்று தான் சண்டை போட்ட மாதிரி காமிச்சாங்க, அதுக்குள்ளே சேர்ந்துட்டாங்க 2 பேரும். இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுவார். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்துட்டு என்னை ஏமாற்றிருப்ப அப்படின்னு சொல்லுவாரா. நான் என்ன ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து நிற்பாங்க. அப்புறம் அவர் இவ எப்படி வந்தா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரா. சும்மா வந்துட்டு 5 நிமிஷம் நான் காணாமல் போனதுக்கே கால் அடிக்கிறேன், ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. அவருக்கு லைட்டாக உள்ள சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் வேலையை காமிச்சிக்க மாட்டார். உள்ளே போன நம்ம ஹீரோயின் வந்துட்டு சமையலுக்கான ஆக்டிவிட்டிலாம் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபுட்டை வந்துட்டு இடிச்சிருச்சு சமைச்சிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கால் வரும். கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டு இருப்பானா, உன்னோட ஒய்ஃப் கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் இன்னும் அவளை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோயின் கண்ணு முடி தான் நிற்பாங்க, ஆனால் போய் சொல்லுவார். அதுக்கு ஓ அப்படியா, பார்க்கவே இல்லையா, சரி பரவாயில்ல, நீ வந்துட்டு உனக்கு பேச கஷ்டமாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் நீ அவங்கள ஏன் முன்னாடி கொண்டு வா, நான் பேசிக்கிறேன், நான் பேசினேன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு பையன் பேசுகிறத விட அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோ, சரி நீ வந்துட்டு அந்த ஹோட்டல் புக் பண்ணுன்னு சொன்னீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு கொஷின் கேட்பாரு. அவளுக்கு பயங்கர கடுப்பாயிடும். அதனால என்ன சொல்வானா, அடுத்த வாட்டி உன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணாமல் நீ என்னோட மூஞ்சிலே மொழிக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவா. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே தான் ரொம்ப லவ் இருக்குது, ஆனால் அதை அவர் ஒத்துக்கவும் மாட்டுறாரு. ப்ளஸ் இந்த மாடல் மேலே அவருக்கு வந்து ஒரு தனி மரியாதையும் ஒரு பாசமும் இருக்குது. அவளோட லவ்வை வந்துட்டு அவருக்கு பெருசாக கொண்டு போக விருப்பம் இல்லைனாலும் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் அவர் இருக்கார். நம்ம ஹீரோயினை விட சுத்தமாக அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்புறம் அந்த மாடலை ஏற்றி விட்டதே யார், அந்த லேடி தான். அந்த லேடி கிட்ட போய் மாடல் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, எப்படி அவங்க 2 பேரும் வந்துட்டு 2 பேரும் சம்மந்தமே இல்லாத மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி அவங்களால முடியுது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலி அந்த லேடி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க போல இருக்கு. நம்ம சாய்க்கிம் தான் வந்துட்டு ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப், அதாவது கரண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அப்படியே யோசித்து பார்க்கும்போது தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு யாருன்னே தெரியாத மாதிரி ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு 2-3 வாட்டி பேசியிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் சொல்கிறா. அதுக்கு அந்த லேடி எனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு இவ என்ன சொல்வானா, ஆனால் வந்துட்டு சாய்க்கிம்க்கு தான் கல்யாணம் நடக்க போதே அப்படின்னு பேசுவாளா. அதுக்கு இந்த லேடி வேணை ஏற்றி விடுறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, சாய்க்கிம்க்கு வந்துட்டு கல்யாணம் நடக்கிறதுனா ஒரு கண்கட்டி நாடகமாக இருக்குமா, பின்னாடி வந்துட்டு 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி தானே தெரியுது, நீயே நல்லா யோசிச்சு பாரு, அவங்க 2 பேரும் பண்ணுறதை பார்த்தா அவங்க 2 பேருக்கும் பிடிக்காத மாதிரியா இருக்குது, இப்போ கூட நீ வேணால் கால் பண்ணி பாரு, 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு அவள் கால் பண்ணுவா. நம்ம ஹீரோ வந்துட்டு பேசும்போது அந்த ஃபுட்டை வந்து தட்டிகிட்டு இருக்க சவுண்டு கேட்கும். அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட பேசும்போது அதே அந்த இடிக்கிற சவுண்டு கேட்குது. அவளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதனால என்ன சொல்வானா, இந்த காய் வந்து என்னை ஏமாத்துற மாதிரி இருக்குது, அவன் இன்னும் அவன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்வாளா. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் டிவோர்ஸ் பண்ண தான் போகிறான், கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக அவன் வந்துட்டு டெசிஷன் எடுப்பான், அவனுக்கு யார் தேவைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு வருவாரா. அந்த டைம் அவளும் கால் கட் பண்ணிடுவா. ஹீரோ கேட்பாரு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஏதோ பேச போவாங்க. கரெக்டாக பின்னாடி ஒருத்தவங்க மேடம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இங்கே தன் வந்துட்டு யார்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த மாதிரி சாய்கி மேம் வந்துட்டு யாரையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க, அவங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அதுக்கு அவர் அப்படி ஒன்றும் அவன் என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு யோசிப்பார். அதுக்குள்ளே நம்ம வந்து லிட்டா வந்துடுவா. லிட்டா வந்துட்டு நான் தான் அந்த வெட்டிங் பிளானர், என்ன தான் வந்து சாய்கிம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதா சொன்னால் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கும் சாய்கிம்க்கும் ஒரே டேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்வா. அது வந்து நம்ம தண்ணியை மீன் பண்ணி சொன்ன மாதிரி தான் அவனுக்கு இருக்கும். அதையும் மீன் பண்ணி தான் சொன்னாலான்றது நம்மளுக்கு தெரில, ஆனால் தன் அதை ஃபீல் பண்ணியிருப்பான். கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டான் பையன். அப்புறம் தன் வந்து கேட்டுட்ருப்பான், சாய்கிம் தான் உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு கேட்பானா. அதுக்கு ஆமாம் அப்படின்னு சொன்னது தாமதம். அவளை தரத்தரன்னு வெளியே கொண்டு போயிட்டு
நீ எதுக்கு எப்போ தான் இங்கே வர அப்படின்னு கேட்பானா. அதுக்கு ஏன் உனக்கு பயமாக இருக்கா நான் வந்துட்டு உன்னோட ப்ரைடாக மாறிடுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாளா. அதுக்கு எனக்கு அதெல்லாம் பயம் இல்லை, ஆனால் நீ வந்துட்டு எங்கள் வெட்டிங்கை ஸ்பாயில் பண்ணிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு ஏன் நீ அப்படிலாம் பயப்படுற, உனக்கு உன் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவா. உடனே உனக்கு கடுப்பாயிடும். அதனால் நான் இங்கேருந்து போகிறேன், நான் உன்னை உடனே மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ ஏன்பா நீ ஒரு விஷயத்த மறந்துட்டியா, உங்கள் அப்பா சொன்னாரே சாய்க்கிமா அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லி, அதனால நான் வந்துட்டு உன்னோட வெட்டிங் எதுவும் ஸ்பாயில் பண்ண மாட்டேப்பா, நீ தான் இந்த கல்யாணத்தை விட்டு ஓடி போனால் உண்டு, இல்லைன்னா இந்த வெட்டிங் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாளா. அந்த டைம் வந்துட்டு தனக்கு யார்கிட்ட இருந்தால் கால் வரும். ஸோ தனியாக போய் பேசுவான். அப்புறம் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு காமிக்கிறாங்க. ஒரு லேடி வந்துட்டு என் புருஷனை வந்து செட்யூஸ் பண்ணிட்டா, அவன் மேலே வந்துட்டு கேஸ் போடுங்க, தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆவலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆக்சுவலி அங்கே அடி வாங்கி உட்காந்துட்டு இருக்கிறது அந்த லேடி வந்துட்டு அவளை ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம லிட்டாவோட அம்மாவை தான். லிட்டா அம்மாவுக்கும் பயங்கரமாக அடிலாம் விழுந்திருக்கு. அவங்கக்கிட்ட போய்ட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கானா, சாரி ஆண்டி நான் வந்து லேட்டாக வந்துட்டேனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கானா. அதுக்கு அதெல்லாம் விடுப்பா, என்னை ஃபஸ்ட்டு இங்கேருந்து கொண்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ வந்துட்டு வந்துட்டு போலீஸ்கிட்ட வந்து பேசுவான். என்ன சொல்லிட்டு இருப்பானா, சார் பெயில் அவங்கள எடுக்க முடியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பானா. அதுக்குள்ளே அந்த லேடி வந்து காய்ச்சி மிச்சின்னு கத்த ஆரம்பிச்சிரும். நீங்கள் எதுக்கு அந்த லேடியை வந்து பெயிலில் எடுக்கிறீங்க, அவளெல்லாம் வந்துட்டு பெயிலே கொடுக்கக்கூடாது, அவளை தூக்கி ஜெயிலில் போடுங்க, அவள் வந்து என் புருஷனை செடியூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அதுக்கு லிட்டா அம்மாவுக்கும் கோவம் வந்துடும். யார் புருஷனை செடியூஸ் பண்ணதுடி, அவன் தான் நீ எங்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக காய்ச்சி மச்சுன்னு தெரு கொழாடி சண்டை நடந்துட்டுருக்கோம். இங்கே நம்ம தண்ணுக்கு தான் ஒன்றுமே புரியாது, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு மாதிரி பார்த்துட்ருப்பான். அப்புறம் நம்ம வந்துட்டு எப்படியோ அவங்க அம்மாவை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான். அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தம்பி இது மட்டும் வந்துட்டு என் பொண்ணுக்கிட்ட சொல்லிடாதப்பா, அப்புறம் வந்து என் சலூனை ஓப்பனே பண்ண விட மாட்டா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. அதுக்கு வந்துட்டு வந்து என்ன சொல்லுவானா, இப்போ பார்த்தாலும் நீங்கள் அந்த சலூன் ஓப்பன் பண்ண முடியாது தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அந்த இடத்த வந்து யாரோ பயங்கரமாக அடித்து உடச்சி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். அதை வந்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ண போவாங்களா. போகிற டைம் வந்துட்டு மேலேருந்து ஒரு கட்டை மாதிரி வந்துட்டு அவங்க மேலே விழ வரும். கரெக்டாக வந்து தன்னை பிடிச்சிருவாங்க. அந்த டைம் அவன் கையிலேருந்து பிளட் வேறு வருமா. அதை பார்த்துட்டு அவங்க ரத்தம் வருதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு அவனுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அவன் வந்து அந்த சலூனை வந்து பார்த்துட்ருக்கான். என்ன ஆச்சு, எந்த இடத்துலையாவது நம்ம ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. அப்போது வந்துட்டு வந்து என்ன சொல்லுவான்னா, ஆன்ட்டி நான் இந்த இடத்த வந்து எப்படியாவது சரி பண்ணிடுறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். அப்போது இவங்க வந்துட்டு ஆனால் என்னதான் சரி பண்ணாலும் அவங்க திரும்பி வந்து இந்த மாதிரி பண்ணிடுவாங்களோன்னு தோணுதுப்பா அப்படின்னு பேசுவாங்களா. அதுக்கு இவர் சரி ஆண்டி நான் வந்து இன்றைக்கி வேணால் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன், அப்போ இவங்க வரமாட்டாங்கள்ல அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாரு. அதுக்கு அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவாங்க. ஸோ தன்னை ஹக் பண்ணிவிட்டு ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா, நீங்கள் இருந்தேன்னா கொஞ்சம் அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நான் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழவே ஆரம்பிச்சிருவாங்க. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைம் கரெக்டாக லிட்டா வேறு கால் பண்ணுவாளா. ஸோ அதனால் லிட்டா பேசுகிறாப்பா, நீ வந்துட்டு இங்கே இருக்க அது மாதிரி காமிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. சொல்லுமா அப்படின்னு வந்துட்டு அவங்க பேசுவாங்களா அவங்க பொண்ணுக்கிட்ட. எதுவுமே நடக்காத மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது இங்கே வந்து அப்படியே பார்த்துட்ருப்பான். பார்க்கும்போது தான் லிட்டா வாங்கின அவார்டெல்லாம் அங்கே இருக்கும். இவன் தானே ஒட்டி கொடுத்துருப்பான், அதை தான் பார்த்துட்ருப்பான். இங்கே நம்ம ஹீரோவையும் அவரோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு ஏதோ ஏர்போர்ட் மாதிரி வந்திருக்கா. ஸோ அவள் வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறா போல இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு வார்னிங்காக கொடுத்துட்ருக்கா. இங்கே பாரு, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நீ வந்துட்டு உன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சா நீ வந்து நெக்ஸ்ட் நிமிஷமே பண்ண முடியுன்றது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ ஏதோ காரணத்துக்காக பண்ணாமல் இருக்க, அதுவும் எனக்கு புரியுது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் வந்துட்டு உன் ஒய்ஃபை நீ டிவோர்ஸ் பண்ணாதான் உங்ககிட்ட பேசவே விருப்பப்படுவேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு அவர் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அவளுக்கு அதை ட்ரை பண்ணுற வார்த்தையே செம்ம கடுப்பாயிடும். அதனால அங்கேருந்து கிளம்புவாளா. இவரும் வந்து ஆப்போசிட்டில் நடப்பார். இவன் திரும்பி பார்ப்பான். அட்லீஸ்ட் ஒன்ஸாவது அவன் திரும்பி பார்ப்பானான்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்க்காம அவர் பாட்டுன்னு நேராக போயிடுவார். ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோயின் நிற்பாங்க. கார் ரெடி ஆகிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினும் காரில் தான் போயிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்பாரு, பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறா, அது கூட உனக்கு கடன் தெரியல அப்படின்னு கேட்பாரா. நம்ம ஹீரோயின் யார் ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு பார்ப்பாங்களா. அதுக்கு அவர் ரைட் திரும்ப அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோயின் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு இடத்துல கார் நிறுத்திட்டு அவன் இன்னும் ஃபாலோ பண்ணுறானா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா. அதுக்கு அவர்
நீ ஒன்றும் இப்படிலாம் பார்க்க தேவையில்ல, ஃபாலோ பண்ணுறவங்க உன்னோட ஜிபிஎஸ் வச்சு ஈஸியாக ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த காரில் ஜிபிஎஸ் செட்டிங் இருக்குது அப்படி சொல்லிட்டு காமிச்சிட்ருப்பாரா. நம்ம ஹீரோயின் அது புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் அவர், நீ ரொம்ப பயப்படாத, நான் வந்துட்டு என்னோடய பிளேஸை மாற்றிட்டே இருப்பேன், ஸோ நீ என்ன தான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்ல வரவன் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்களா. அதுக்கு அவர், என்னம்மா நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, நீ வந்துட்டு ஒரே டைமில் 2 பாய் ஃப்ரெண்ட் வச்சு சுற்றிட்டு இருக்கல, அதுதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. இவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அப்போது வந்துட்டு இவர் கார்லேருந்து இறங்கி, வா வெளியே நம்ம இப்போ கார் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்கிட்ட போய்ட்டு சாவி வாங்கலான்னு போவாரா. அப்போ அவர், என்னடா நீ சீட் பண்ணுறது வெளியே தெரியக்கூடாது சொல்லிட்டு காரெல்லாம் சேஞ்ச் பண்ணுறியா அப்படின்னு சொல்லுவானா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வேறு வந்துடுவாங்களா. ஸோ அதனால் அவன், உன்னோட ஒர்க் அவுட் ட்ரெஸ் வந்துட்டு உள்ளே இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சாவி கொடுத்து ஓட்டுன்னு சொல்லுவார். இவங்களும் கடுப்பாக போவாங்களா. அதுக்கு அவன், டே நீ நடத்துகிற அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு அங்கேருந்து போயிடுவான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஜாக்கிங் மாதிரி போயிட்டுருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. லிட்டா வந்துட்டு பார்த்த கார்டே நீங்கள் புக் பண்ணிவிடுங்க, அந்த கார்ட்லேயே வந்துட்டு வெட்டிங்கோட திங்ஸ்லாம் வந்து ப்ரிண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ பின்னாடி வந்து கேட்டுட்டு தான் இருப்பார். அது பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின், அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, நான் கேட்டு ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சா அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ கிட்டே போய்ட்டு அதை கொடுப்பாங்களா. அப்போ அவர் எழுந்து போயிட்டு என்ன பண்ணுவார்னா, என்னோடய இயரிங்ஸ் வந்து இங்கே தொலைஞ்சிருச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாரா. நம்ம ஹீரோயினை, இங்கேயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அவர் அந்த ட்ரிங்க் வாங்கிட்டு போயிட்டு, ஆமாம் அப்படின்னு சொல்லுவார். இவங்களும் கடுப்பாங்க பார்த்துட்ருப்பாங்களா. அப்போ வந்துட்டு அவர் அந்த ட்ரிங்க் குடிப்பார், குடிச்சோன்னே துப்பிடுவார். நம்ம ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அப்போ அங்கே வந்துட்டு ஸ்ப்ரிங்கர்ஸ்லேருந்து தண்ணியாக வர ஆரம்பிச்சிடும். அது நம்ம ஹீரோயின் மேலே பட்டுடுமா. அதை பார்த்து நம்ம ஹீரோ விழுந்து விழுந்து சிரிப்பார். அப்புறம் அவர், இதுதாம்மா கர்மான்னு சொல்லுவாங்க, நீ சிரிச்சல அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் என்ன கண்டேன், அவங்ககிட்ட வந்துட்டு தண்ணி தான் கொஞ்சம் கேட்டேன், அதுக்கு அவன் போயிட்டு இவ்வளோ உப்பு அள்ளி போடுவான், நான் எங்கே எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவர், உனக்கு ஒரு விஷயமே தெரியாதா, நான் வந்து கம்பலே போட மாட்டேன், அதை நீ பார்த்ததில்ல அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் வந்து மற்றவங்க விஷயத்தில் வந்து மூக்கு நுழைக்க மாட்டேன், ஒருத்தவங்க என்ன போட்டிருக்காங்க போடலன்னா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு அவர், இனிமேல் தெரிஞ்சுக்கோமா, என்னை பற்றி நீ இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும், புரியுதா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எவ்வளோ தூரம் தான் நடக்கிறது, வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு, சார் நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிங்க இல்லைங்களா அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, போ சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோயின், எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்களா. அதுக்கு அவர், நீ என் செக்ரட்டரிக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஓ சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோயின் உள்ளே பார்ப்பாங்க. பார்த்தா வந்துட்டு ஹீரோனோட எல்லா ட்ரெஸ்ஸுமே உள்ளே இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்க ஷாக்காக பார்ப்பாங்களா. அதுக்கு அவர், 2 பேரும் வந்துட்டு இந்த அளவுக்கு 2 பேரும் தெரிஞ்சிருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லுவார். இவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும், ப்ளஸ் ரொம்பவே ஷாக்காகவும் இருக்கும். அப்புறம் வந்துட்டு வெளியே வா அப்படி சொல்லிட்டு காரோட கண்ணாடி நாக் பண்ணுவாரா. நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, நீ வந்துட்டு ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்னு சொன்னேன், இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு கேட்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த டேக் வந்துட்டு அவங்க பின்னாடி தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இவர் வந்துட்டு எடுக்கலான்னு போவார். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து காருக்குள்ளே போய்ட்டு அவங்க பேக் எடுக்கலான்னு போவாங்களா. அவர் பின்னாடி வந்து நின்னோடனே, என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஹீரோ போட்டு தள்ளி விட்டுருவாங்க. அவர் வந்துட்டு திரும்பி எடுக்கலான்னு பார்ப்பார். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் திரும்பி தள்ளி விட்டுட்டு, அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவர், சரிம்மா நீ அப்படியே இருந்துரு அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு போயிட்டு வரா. போகும்போது என்ன சொல்லிட்டு போவார்னா, இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு புதுவிதமான தாய் ஃபுட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கும், ஸோ அதை வந்துட்டு டேஸ்ட் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி வந்துட்டு குடிச்சிட்ருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ வந்து திரும்பியும் வந்துட்டு அந்த டேகை வந்து எடுத்து விடலான்னு சொல்லிட்டு போவார். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க, நம்ம பப்ளிக்கில் இருக்கோம், இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு அவர், நீ தானே சொன்ன நான் என்ன வேணால் நினச்சா பண்ணலான்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு ஹக் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். இங்கே பாரு, நீ ஓரம் நடந்துட்டுருக்க அப்படின்னு பேசுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் மாற்றி மாற்றி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ ஸ்டேபிளாக தான் இருப்பார். ஆனால் நம்ம ஹீரோயின் தான் குடித்தா ரொம்ப அன்கண்ட்ரோலில் போயிடுவாங்க இல்லைங்களா. அதை நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப அன்கண்ட்ரோலாக சைல்டிஷாக பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ ரொம்பவே ரசித்து பார்த்துட்ருக்காரு. இங்கே நம்ம லிட்டா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயினுக்கும் தன்னுக்கான வெட்டிங் கார்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாளா.
அப்போ வந்துட்டு அவளுக்கு யார்கிட்ட இருந்தோ வந்து ஏதோ வீடியோ வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க அம்மா அடி வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த வீடியோ தான் இருக்கும். நெக்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கா. வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. ஏம்மா நீ என்கிட்ட சொல்லவே மாட்டியா? எனக்கு வந்துட்டு அந்த வீடியோ மட்டும் வரலன்னா எனக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வந்திருக்கும்? ஏம்மா இப்படி பண்ணுற? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு வந்துட்டு அவள் கத்தவே, இவங்க சாரிம்மா நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், எல்லாம் என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு கோட்டை பார்த்துட்டு யார் யார் உள்ளே இருக்கா அப்படின்னு கேட்பாளா. அதுக்கு அவங்க அந்த பையன்தாம்மா உள்ளே இருக்கான், அந்த தன் தான் உள்ளே இருக்கான், அவன் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. நான் வந்துட்டு உன்னை கூப்பிட்டா நீ ரொம்பவே கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு தாம்மா, நீ ரொம்பவே எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுவல, அதனால தான் நான் அவனை கூப்பிட்டேன், எனக்கு வேறு யாரும் கூப்பிட்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு நம்ம லிட்டா வந்து ரொம்பவே அழுவா. என்ன சொல்லுவான்னா, அம்மா இங்கே பாருமா, நீ மற்றவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்கிற, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து எம்பாரசிங்காலாம் ஃபீல் பண்ண மாட்டேன், நீ என் அம்மாம்மா, என்ன ஆனாலும் நீ எனக்கு அம்மா தான், புரியுதா? மற்றவங்க ஒன்று ஹர்ட் பண்ணுறது நான் எப்படி பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவா. அவங்க அம்மா வந்து அப்படியே கன்சோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு தண்ணி இருக்க ரூமுக்கு தான் டைரெக்டாக போயிருக்கா. அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவன் தாண்டி ரொம்ப நல்ல பையன், என்னை ரொம்பவே காப்பாற்றினா, அவன் இல்லைனா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியாது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களா. அதெல்லாம் யோசிச்சுட்டு தன்னை பார்த்துட்டே இருப்பாளா. அப்படியே வந்துட்டு அவனை ஒரு 2 3 ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுப்பா. எடுக்கும்போது ஃப்ளாஷ் வேறு அவனாக இருக்குமா. ஸோ அவன் எழுந்துருவான். எழுந்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பானா. அதுக்கு இவ ஒன்றும் இல்லை, அம்மா கூப்பிட்டாங்க அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் அவன் நீ ஃபோட்டோ தானே எடுத்த அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு அவன் இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஓடிட்டுருப்பா. அப்புறம் அவன் போய் சொல்லாத, ஃபோட்டோ தானே எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வாங்கிட்டு பார்த்துட்ருப்பானா. அப்போ நீ ஃபோட்டோ தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் இது என்னது அப்படின்னு சொல்லி காமிப்பான். பார்த்தா வந்துட்டு லிட்டாவும் தன்னை ஹக் பண்ணிட்டு இருக்க ஃபோட்டோ. அந்த குடிச்சிட்டு இருப்பாள் லிட்டா, அந்த டைம் ஹக் பண்ணியிருப்பாள் அந்த ஃபோட்டோ தான். அப்போ இவன் நீ வந்துட்டு சாக்கியமை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுதுன்னு இந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துவான். அதுக்கு அவ இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, நீ முடிவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அவ அப்புறம் எதுக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்க, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், நீ இந்த மாதிரி ஆள் தான், என்னையும் சாக்கியமே பிரிக்கலான்னு பார்த்துட்ருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பானா. அதுக்கு அவன் இல்லை எனக்கு ஒருத்தவங்க பிளாக்மெயிலுக்காக இந்த ஃபோட்டோ அனுப்புனாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பா. ஆனால் அது கேட்காம அவன் போயிட்டே இருப்பானா. உடனே இவ நான் இப்போ உண்மை சொன்னாலும் உன்னால் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு அவன் வந்துட்டு கடுப்பாக அங்கேருந்து போயிடுவான். இங்கே நம்ம ஹீரோயின் குடி போதையில் நகரக்கூட முடியாமல் இருக்காங்க. ஆனாலும் வந்துட்டு சாவியை கூட நான் வந்துட்டு என் கார் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு நீ ரொம்ப குடிச்சிருக்க, நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்ருக்கேன், அவன் வருவான், அவன் வந்ததுக்கப்புறம் போ, அது வரைக்கும் வந்து உள்ளே இரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் இதெல்லாம் வந்து 2 கண்கள் பார்த்துட்ருக்கு. அது யாருன்னா நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த மாடல் தான். அவளுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அப்புறம் எப்படி அவள் இங்கே வந்தான்றதை அவள் யோசித்து பார்க்குறா. நம்ம ஹீரோ வந்துட்டு வழி அனுப்பியிருப்பா இல்லைங்களா, ஆனாலும் அவளுக்கு மனசே இருந்திருக்காது. அதனால அவளோட பிஏ கிட்ட சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோ ஹீரோயின் எங்கெல்லாம் போகிறாங்க அதெல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அது கூட தெரியலையா நம்ம ஹீரோ கேட்டிருப்பார் இல்லைங்களா. ஃபாலோ பண்ணது இந்த மாடல் தான். ஆனால் வந்து நடுவில் இவங்களை மிஸ் பண்ணதுனால எனக்கு இருந்தாலும் கராஜுக்கு வந்து தான் நான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு தான் அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு ஹீரோயின் கூடவே. அவளுக்கு மனசே உடஞ்சி போயிடுது அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம். உள்ளே போன நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாரா. அவங்க வந்து எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால இவரும் தண்ணியெலாம் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் தண்ணியை குடித்தவங்க அப்படியே வந்துட்டு பெட்டில் சாஞ்சிடுறாங்க. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து சாஞ்சிடுறாங்க. 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா. இதெல்லாம் கூட அந்த மாடல் பார்த்துட்டு தான் இருப்பா. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு தான் 2 பேருக்கும் அன்கண்டிஷ்னலாக லவ் இருக்குது. இப்போ வர குடிச்சிருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் அவனால் பொறுத்துக்கவே முடியல, பார்க்கவும் முடியல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கட்டத்தில் குடித்த போதெல்லாம் தெளிஞ்சு விலைக்கு வந்துடுறாங்க. நான் வந்துட்டு கிளம்புறேன், சாவியை கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ இல்லை என் ஃப்ரெண்டு வருவான்னு சொன்னாலும் இல்லை இல்லை எனக்கு சாவியை கொடு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு அவங்களே கார் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க. பயங்கரமாக குடிச்சிருக்காங்களா, சுத்தமாக காரை ஓட்டவே முடியல. இதில் அந்த மாடல் வேறு வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே பயங்கர கடுப்பாக இருப்பா இல்லைங்களா. அதனால ஹார்ன் அடிச்சுட்டே வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோயினோட காரை வந்துட்டு ட்ராக் பண்ணிகிட்டே, அதாவது கூடவே வந்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு இருக்க கடுப்பை தான் அவள் காமிச்சிட்ருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் இங்கே குடிச்சிட்டு கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. இதில் இவ வேறு வந்துட்டு ஹார்ன் அடிச்சுட்டே சைடில் வந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு சுத்தமாக முடியல. அப்படியே போயிட்டு ஒரு மரத்தை சொருகிடுறாங்க காரை. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்கே தான் வந்துட்டு இருந்திருப்பான். அவன் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை தான் அவன் தான் காப்பாற்றி
இதெல்லாம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்துருப்பான். அவன் கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயினை வந்து வெளியே எடுத்து போடுவானா, மாடலுக்கு இங்கே ரொம்ப பதறிடும். என்ன ஆச்சு அவளுக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவன் தான் வந்துட்டு ப்ரீத் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்ப்பான். மூச்சே விடுற மாதிரி இல்லை. இவனுக்கே லைட்டாக வந்துட்டு ஜர்க் ஆகிடும். அங்கே மாடலுமே வந்துட்டு பயங்கரமாக அழவே ஆரம்பிச்சிருவா. அப்போ தான் நம்ம ஹீரோ வருவார். ஹீரோ வந்தோடனே வந்துட்டு ஃப்ரெண்டை போய் பிடிச்சிப்பான். டே போவாதரான்னு சொல்லிகிட்டே இருப்பான். அதுக்கு அவர் இல்லை நான் போகணும், நான் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாரா. அப்போ அவனை சொல்லுவானா, டே அவளுக்கு மூச்சே விட மாட்டாடா, அவளுக்கு என்ன ஆச்சா, மேபி அப்படின்னு சொல்லுவாரா. நம்ம ஹீரோ இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவரே வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு பம்ப் பண்ணிகிட்டே இருப்பார். எழுந்துருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு பம்ப் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த டைம் வந்து ஆம்புலன்ஸ்லாம் வந்துடும். ஸோ டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு பம்ப் பண்ணி ஆக்சிஜன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு மூச்சே வரும். அதை பார்த்து தான் நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவார். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஐசியூவில் இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒன்று யோசிச்சு பார்க்குறாரு. அவங்க வந்துட்டு ஆம்புலன்ஸ் வர டைமில் நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது என்னன்றது நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் வந்து ஏதோ கடைசி நிமிஷத்தில் என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கா அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு தெரியும். வெளியே இருந்து ஹீரோ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பார். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, நீ என் கூட தான் இருக்கணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணல என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு, நான் பண்ணுற டார்ச்சரில் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொன்னல, நீ அவ்வளோ சீக்கிரம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோனோட அப்பாலாம் வந்துடுவாங்க, எல்லோரும் வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டு பார்த்துட்டுமா டாக்டர்கிட்ட என்னன்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி அட்டெண்டர் எங்கே அப்படின்னு கேட்பாரு. நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவானா. அதுக்கு அவர் இல்லை அவங்க ஹஸ்பண்ட் இங்கே ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் தன்னுக்கு தெரிய வரும் நம்ம ஹீரோயின் கல்யாணம் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்கன்னு சொல்லி. அதனால ஹீரோயின் அப்பாவை என்னது இது அப்படின்ற மாதிரி பார்ப்பான். அதுக்கு அவர் ஆமாண்டா அவளுக்கு வந்து ஹஸ்பண்ட்லாம் இருக்கான், அவனை இன்னும் அவள் டிவோர்ஸ் கூட பண்ணலை, இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லெத்தாஜிக்காக பேசுவார். தன்னுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால் நம்ம ஹீரோயின் மேலே தான் லைட்டாக அவனுக்கு கோவமும் வரும். அந்த கடுப்பில் தான் இருப்பான். அப்போ லிட்டாவும் ஒரு வேலை லிட்டா வந்துட்டு ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்கிட்ட பார்த்துட்டமா கேட்டுட்ருப்பா. அப்போ தன் கடுப்பாக என்ன சொல்லுவானா, இப்போ அவளுக்கு ஓகே தான், ஆனால் வந்துட்டு அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு அவள் என்கிட்ட சொல்லவே இல்லை, நீயும் சேர்ந்து மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுவானா. உடனே லிட்டாவுக்கு பயங்கர கோவம் வந்துடும். அவள் எந்த மாதிரி நிலைமையில் இருக்கா, நீ என்ன மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்க, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருப்பா. அப்போ நர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க முடிச்சிட்டாங்க, போய் வேணா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லிட்டா தான் ஃபஸ்ட்டு போவா, பின்னாடி தன்னும் போயிடுவான். தன் போயிட்டு வந்துட்டு அவனால் அந்த ஆதங்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால் நீ என்கிட்டேருந்து ஏன் மறைச்ச, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் அங்கே வந்து பேச ஆரம்பிச்சிருவான். லிட்டா தான் வந்துட்டு நீ இங்கேருந்து போ, உங்ககிட்ட நான் இது பேச தான் உன்னை கூப்பிட்டாங்களா, கிளம்பு இங்கேருந்து, அவளே உடம்பு சரியாமல் இருக்கா, அவகிட்ட வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு தன்னை அனுப்பி விட்டுருவான். அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தன்னுக்கு இப்படி ஒரு நிலைமையில் எல்லாமே தெரிய வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோ வந்து மாடலை தான் பார்க்க வந்திருப்பாரு. மாடல் வந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. ஹீரோ தான் கன்சோல் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ மாடல் வந்து என்ன சொல்லிட்டு இருப்பானா, என்னால் தான் அவளுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருப்பா. அப்போ நம்ம ஹீரோ இல்லை அது வந்து ஏன் தப்பு தான், நான் பண்ணதுனால தான் அவளுக்கு அப்படி ஆயிடுச்சு, இதில் வந்துட்டு உன் தப்பு எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம மாடல் மேலே தான் வந்து கேஸ் மாதிரி ஃபைல் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா அவள் தானே வந்துட்டு ஹாரன் அடிச்சுட்டே வந்துட்டு இருந்திருப்பா, அதனால தான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு மாடலை காப்பாற்றணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து ஹீரோயின் கிட்ட அதை பற்றி பேச தான் வந்திருக்காரு. இது பாரு, அது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்னு உனக்கே நல்லா தெரியும், அவன் மேலே தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஸோ நீ நினச்சா மட்டும்தான் நடக்கும், அது மட்டும் இல்லாமல் நீ அவன் மேலே வந்துட்டு கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன்னா நான் உனக்கு வந்துட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாரா. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாங்க. அப்போது உன்னோட லவ் யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்டல, அவள் தான் உன் லவ்வில், சரி ஓகே, இப்போ இது ஏன் டைம்னு நினைக்கிறேன், நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு அவன் நம்மளை சாப்பாடு ஊட்ட சொல்கிறான்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு சாப்பாடெலாம் ஊட்டி விடுவார். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் கொஞ்சம் கூட ஹெசிடேட்டே பண்ணாமல் கால்லாம் அமுக்கி விடுவார். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு போதும்ப்பா போதும், இதில் எனக்கு புரியுது நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, போதும் இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னாச்சு சைக்கியம், உனக்கு எங்கேயாவது வலிக்குதா அப்படின்னு பார்த்துட்டுமா கேட்பாரு. ஆனால் நம்ம ஹீரோ நீங்கள் பயங்கரமாக அழுத்துட்டு இருப்பாங்களா. அப்போ அவருக்கு புரிஞ்சிடும், சரி அவர் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார்னா, நான் டிவோர்ஸ் பேப்பர் சைன் போட்டுட்டேன், நீயும் போட்டுரு அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார்.
இவங்க ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்ருப்பாங்க. அந்த டைம் வந்துட்டு லிட்டா, நானிலாம் கூட வந்து நம்ம ஹீரோயினை வந்து கன்சோல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க கைஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறு எபிசோட். அது தென் ஸ்டே டியூன்.